राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा दामोदर भगवान की जय। பிருந்தாவனம் உள்ளுக்குள்ள நிறைய ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கிறது. எப்படி பூமிக்குள்ள தங்கம், வெள்ளி, வைரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதஞ்சு கிடக்கிறது இல்லையா? காலப்போக்கில் எல்லாம் உள்ள அழுந்தி 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 கரித்துண்டு கூட வைரமாக மாறுகிறது. பூமிக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள் உண்டுன்னு இன்னி வரைக்கும் உள்ளபடி யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி பிருந்தாவனம், அதுக்குள்ள இன்னும் என்னெல்லாமோ இருக்கு. தேட 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 இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னும் நிறைய மூர்த்திகள் வெளியில பிரகடனப்படுவார்கள். இன்னும் நிறைய லீலாஸ்தலங்கள் உலகத்திற்கு தெரிய வரும். இன்னும் எத்தனையோ புராண இதிகாச விஷயங்கள், பகவத் அனுபவங்கள் இன்னும் பிரகடனமாகாமலேயே ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் மூலமாக இதெல்லாம் வெளிவரும். யார் தபஸ்வியோ அவர்களுக்கு பிருந்தாவனம் தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ராதா கிருஷ்ண ரகசியங்களை காட்டி கொடுக்கும். யார் வேணா தபஸ் பண்ணலாம், யார் வேணா பிருந்தாவனத்துல வசிக்கலாம், யார் வேண்டுமானாலும் நாம ஜபம் பண்ணலாம், யாருக்கு வேண்டுமானாலும் எந்த விதமான அழகான அனுபவமும் கிடைக்கலாம், எப்பேற்பட்ட அனுபவமும் கிடைக்கலாம். பிருந்தாவனம் ஒரு கல்பக விருட்சம் போல என்ன கேட்டாலும் கொடுக்கும். சும்மா அங்க போய் நின்று இப்படியே தேடினோம்னா என்னெல்லாமோ கிடைக்கும். இத்தனை வருஷம் பிருந்தாவனம் வேண்டியதான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா புதுசு புதுசா லீலாஸ்தலங்கள், பக்தாளுடைய இடங்கள், சைத்தன்ய மகாபிரபுனுடைய அழகான லீலைகள் நிறைய 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 நிறைய. ஒவ்வொரு தடவையுமே விரஜபூமி போகும் பொழுது புதுசு புதுசா ஒரு இடம் நான் பார்த்துட்டு வந்துட்டே தான் இருக்கேன் இன்னி வரைக்கும். இப்ப பிருந்தாவனம் போகும் பொழுதுதான் பகவான் அகாசுரனுக்கு அனுகிரகம் பண்ண ஜெயவனம், அந்த ஜேத் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர், அது போயிட்டு வரும். இத்தனை வருஷம் பிருந்தாவனம் போய் இப்பதான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்தார். இந்த தடவை தான் அவ்வளவு அழகா கேளனவனம், பகவானும் பலராமனும் விளையாடுற இடத்த பார்த்தேன். இந்த தடவை தான் பத்ரவனம் பார்த்தேன். ஏன்னா பாண்டீரவனம், பில்வவனம், பத்ரவனம் இதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல. ஆனா இந்த வாண்டி தான் பத்ரவனம், அங்க இருக்க கோவில்லாம் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை பகவான் காட்டி கொடுத்துட்டே தான் இருக்கா. ஸ்ரீ பிருந்தாவனம் ஒரு தடவை போகும் பொழுது காளியம் மேல ஆடக்கூடிய கிருஷ்ணனுடைய பழைய மூர்த்தி, அந்த கோவில், அதனுடைய அபிஷேகம், இதெல்லாம் பார்க்கிற பாக்கியம். ஒரு தடவை போகும் பொழுதுதான், இன்னும் அந்த காளியன் கோவில் சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போறேன். ஒரு தடவை போகும்பொழுதுதான் ஸ்ருங்கார்வட் நித்யானந்தருடைய ஜபமாலை, அவருடைய தடி, இதெல்லாம் பார்த்தேன். அவர் கையில் இருக்க பிரேஸ்லெட், இதெல்லாம் ஒரு தடவை ஸ்ருங்கார்வட்ல பார்த்தேன். ஒரு தடவை தான் பிரமர காட் போய் பார்த்தேன். ஒரு தடவை தான் கோபேஸ்வரருடைய சந்தியா கால கோபி அலங்காரத்தை பார்த்தேன். ஒரு தடவை போகும் பொழுதுதான் சாரதா தேவி, விவேகானந்தர்லாம் தங்கியிருந்த ராமகிருஷ்ண மடம் பார்த்தேன். ஒரு தடவை போகும்பொழுதுதான் தீர சமீரே, அந்த இடத்தை பார்த்தேன். ஒரு தடவை போகும்பொழுதுதான் 500 வருஷம் பழமையான ஜெகநாதனை பிருந்தாவனத்துல பார்த்தேன். ஒரு தடவை போகும்பொழுதுதான் தட்டியாஸ்தல் லலிதா சக்கினுடைய இடத்தை பார்த்தேன்.
எவ்வளவோ பார்த்துருக்கேன். இன்னும் யோசிச்சு பார்த்தா என்னெல்லாம் பார்த்துருக்கேன் ஞாபகம் வரும். ஒரு தடவை போகும்போது தான் ராதா ரமணனை பார்த்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். ஒரு தடவை போகும்பொழுது தான் ராதா தாமோதர் கோவிலை பார்த்தேன். ஒரு தடவை போகும்பொழுது தான் இப்படி ஒவ்வொரு தடவையும் எதை சொல்றது எதை விடுறது பல விஷயங்கள். ஒரு தடவை போகும்பொழுது தான் அத்வைத வட் பார்த்தேன். மதன் மோகன் கிடைச்ச இடம் அங்க பார்த்தேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னும் ஒவ்வொன்றும் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் பகவான். ஒரு தடவை போகும்பொழுது தான் மீராவோட கோவில், மீரா பூஜை பண்ண சால கிராமம். இதெல்லாம் இன்னும் சொல்லலை, சொல்றேன். இதெல்லாம் பிருந்தாவனத்துக்குள்ளேயே நான் பார்த்துட்டே இருக்கேன், அனுபவிச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் காட்டி கொடுக்கறதுனால பிருந்தாவனம், மதுரா இதெல்லாம் ஏதோ போயாச்சு பார்த்தாச்சு மட்டும் நினைச்சு விடாதீங்க. இன்னி வரைக்கும் நான் எத்தனை ஒரே கோவிலுக்கு எத்தனையோ தடவை போனாலும் ஒவ்வொருத்தரும் வேற என்னவோ புதுசு இங்க இருக்கு அப்படி அந்த ஒரு எங்கிருந்தோ ஒரு எண்ணம் வரும். இத்தனை வருஷம் பத்மநாபனை பார்த்துருக்கேன் கோவில்ல. ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஏதோ ஒரு விஷயம் புதுசா கண்ணில் படும். ஏதோ ஒரு புதிய செய்தி பத்மநாபனுடைய உற்சவத்தை பத்தியோ ஏதோ ஒண்ணு மாத்தி 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 கிடைச்சுட்டே தான் இருக்கு இன்னி வரைக்கும். பண்டரிபுரம் ஒவ்வொரு தடவை எல்லாம் பண்டரிபுரம் தெரியும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தடவை இல்லையே இதுவும் பார்த்தது இல்லையே, இந்த விஷயம் புதுசா இருக்கு. அப்படிதான் ருக்மிணி தபஸ் பண்ண ருக்குமாயி கோவில் தனியா வெளியில இருக்கு. லக்குபாயி கோவில்னு இருக்கு சந்திரபாக நதிக்கரில் பார்த்தேன். ஒரு தடவை போகும்பொழுதுதான் கபீர்தாசர் கமால் அவளுடைய இடத்தை பார்த்தேன். ஒரு தடவை போகும்பொழுதுதான் நம்ம ஆரன்காவெல்லாம் போய் சாவதாமாலியினுடைய இடம், அதுக்கப்புறமா கூர்மதாசருடைய சமாதி இதெல்லாம் பார்த்தேன். இவ்வளவு தூரம் போயிருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் கோரா கும்பருடைய தேர் கிராமம் போனதில்லை. இத்தனை வருஷத்துல போன வருஷம் இந்த வருஷம் இந்த 2 தடவை பைட்டன் போய் அவ்வளவு அழகா ஏகநாத் மகாராஜருடைய அவதார ஸ்தலம். அது போன வாட்டி போகும்பொழுது கூட ஏகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய கண்டியா கிருஷ்ணன் சந்தனம் மறைச்ச அந்த சந்தனக்கல் உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துல இருக்கு. இந்த வாட்டி கர்ப்பகிரகத்துல உள்ள போகும்பொழுது அந்த ஏகநாதர் வம்சத்தவர் அதை காட்டினார் எனக்கு. யோகி ஞானராஜ் எனக்கு காட்டி கொடுத்தார். இத்தனை தடவை போயிருக்கோம். இந்த தடவை போகும்பொழுதுதான் ஞானே ஏகநாதர் உடம்ப சுத்திண்டு பாம்பு அவருக்கு கொடபிடிச்ச இடம் இந்த சூளி பஞ்சம் அப்படின்னு அதை தாண்டியே தான் பக்கத்துலேயே தான் நாங்கள் கிருஷ்ணேஸ்வர் கோவில்லாம் போனோம். ஆனால் இந்த வாட்டி தான் மலை மேலே போய் இதெல்லாம் பார்த்தோம். அப்படி இந்த தேசத்துல மட்டும் கோடானு கோடிய விஷயங்கள் ஒளிஞ்சுட்டு இருக்கு. தேடிண்டே இருக்கேன், கிடைச்சுட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கேன், அனுபவிச்சுட்டே இருக்கேன், சொல்லிகிட்டே இருக்கேன். ஏதோ இப்போதான் ஏதோ ஒரு தடவை தான் விதுர் குட்டீர் போனேன். இப்போ 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். விதுர் குட்டீர் எந்த இடத்துல விதுரர் கிருஷ்ணன் பார்த்தானோ அவர்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட்டானோ அந்த விதுர் குட்டீர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி பிருந்தாவனம் அவ்வளவு சிரேஷ்டம். அதுலேயும் இந்த ராதா தாமோதர் கோவில் ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் ஒவ்வொன்னா 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 கிடைச்சது. ஒவ்வொன்றுத்தையும் நான் சொன்னது கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, ராதா பிருந்தாவன சந்திரன் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி பூஜை பண்ண ராதா பிருந்தாவன சந்திரன். அதுக்கப்புறமா லலிதா ராதாவோட இருக்கக்கூடிய ராதா தாமோதரன் ரூப கோஸ்வாமி செதுக்கின மூர்த்தி, ஜீவ கோஸ்வாமி பூஜை பண்ண மூர்த்தி. லலிதாவும் ராதாவும் கடல்ல கிடைச்ச மூர்த்தி. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு ராஜா கொண்டு வந்து கொடுத்தார். அவனுக்கு பக்கத்திலேயே தான் ராதா மாதவன் ஜெயதேவர் பூஜை பண்ண மூர்த்தி. அந்த ஒரிஜினல் மூர்த்தி கனக பிருந்தாவனத்துல ஜெய்ப்பூர்ல நான் பார்த்தேன். அது பக்கத்துல தான் நிறைய பேருக்கு அந்த வார்த்தை கூட புரியல. சல் சிக்கன் அப்படின்னு சொல்லுவா. செயில் சிக்கன், சல் சிக்கன், ராதா சல் சிக்கன் அப்படின்னு பேரு. நிறைய பேர்கிட்ட கேளுங்க சல் சிக்கன்னா என்ன அர்த்தம்னு. விதவிதமா வாவா கூகுள் பண்ணி பார்த்ததில் விதவிதமான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணது சல் சிக்கன். சில பேர் வந்து சல் சிக்கன் அப்படின்றது நிக்குஞ்சம், அந்த நிக்குஞ்சத்தில் அலையக்கூடியவன் அப்படின்னு இதெல்லாம் ஒரு அர்த்தமா வச்சுக்கலாம். பிரஜ பாஷையில சல் சிக்கன் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சல் சிக்கன் அப்படின்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. சரியான பேர் கிருஷ்ணனுக்கு தான். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. சொல்றதே செய்யறதுன்னா ராமன் மட்டும்தான். சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் அப்படின்னா கிருஷ்ணன். தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான்.
என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பார். பிடிங்கிட்டியாடா குடுறா, சரி சரி இரு தரேன் அப்படின்னு சொல்லி அதை எச்சல் பண்ணி வேற கொடுப்பான. சீ அப்படின்னு இருக்குமா. அந்த மாதிரி பின்னலை பின்னின்று இழுப்பான் என்னெல்லாம் உண்டு. அழகுள்ள மலர் கொண்டு வந்து என்னை அழ வைப்பான். அதுக்கப்புறம் சரி திரும்பி தலையில சூட்டுறேன்னுவான். அழகா திரும்பி நின்று தலையில சூட்டுற மாதிரியே தெரியலன்னு பார்த்தா பக்கத்துல தோழிக்கு சூட்டிட்டு போயிடுவான். இதெல்லாம் சலிச்சுக்கன்ற வார்த்தைக்கான சில சில உதாரணங்கள். அதில் பிரஜபாஷையில் அவ சொல்லுவாளா, இந்த கிருஷ்ணன் சில கோபிகள் வீட்டில் வெண்ணெய் திருடணும் முடிவு பண்ண ஓடி வருவானா. நீ என்ன ஒரு பொறுப்பு இல்லாம உட்காந்து தயிரை கடைஞ்சின்னு இருக்காய், ஓ வீட்டு மாடு 3வது வீட்டு அவ அந்த கோபியோடைய வயல்ல மேஞ்சின்னு இருக்கு, ஏற்கனவே அவளுக்கு உன்னை கண்டா ஆகாது அப்படின்னு ஐயோ அவ ஊரெல்லாம் அவமானப்படுத்துவாளே, வாசல நின்று கத்துவாளே, கிடுகிடுன்னு ஓடுவாளாம். இவன் நேரம் அவ வயக்காட்டுக்கு ஓடுவாள். மாடு எங்க இருக்குன்னு பார்க்கணும், இவன் தானே மாடு அங்க இருக்குன்னுட்டான். போய் பார்த்தா இவ மாடு அங்க இருக்கவே இருக்காது, அங்க வயல்ல மாடு மேயவும் மேயாது, இல்லாட்டி வேற யாரும் மாடா மேய்ஞ்சின்னு இருக்கும். ஆனால் ஒரு சந்தோஷம், அப்பாடா ஏன் மாடு மேயலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு வேண்டாத ஒரு ஆர்த்தி இருப்பான். அவ போய் அவட்ட சொல்ல வேறு உன் வீட்டு தோட்டத்தில் அவ வீட்டு மாடு மேயறது. இவளுக்கு ஒரே சந்தோஷமாடா அப்பாடான்னு கிருஷ்ணன் வந்து சொல்லலான்னு பார்த்தா வீட்டில் பானையை உடச்சி வெண்ணெயை திருடிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாள். இந்த வெண்ணெய் திருடுறதுக்காக எத்தையோ ஒன்று சொல்லி எல்லாரையும் குழப்பி அடிச்சு எங்கேயாவது அலைய விடுவான். அதுக்கு பேர் தான் சல்சிக்கன்னு பேர், ராதா சல்சிக்கன். எல்லாரும் இந்த ராதா தாமோதரனை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த கோவிலில் பண்ணலாம். இந்த ராதா சல்சிக்கன்லாம் பிருந்தாவனத்தை விட்டு போகவே இல்லை, அவன் அங்கேயே தான் இருக்கான். ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாத் இவெல்லாம் ஜெய்ப்பூர்லாம் போயாச்சு. ராதா மாதவன் எல்லாரும் ஜெய்ப்பூர் போயிட்டு வந்தாச்சு. ராதா தாமோதரனே ஜெய்ப்பூர்ல இருக்கான்னு அங்க இருக்கவா ஆர்கியூ பண்ணுவா. ஆனா இந்த ராதா சல்சிக்கன் அப்புறம் ராதா பிருந்தாவன சந்திரன் இந்த 2 மூர்த்தியுமே பிருந்தாவனத்தை விட்டு எங்கேயுமே போல அங்கேயே ஒளிஞ்சு இருந்தது. அதனால இவனுக்கு ராதா சல்சிக்கன், சில பேர் சைல்ட் சிக்கன் சொல்லுவா, சல் சிக்கன் அப்படின்னு பேரு. பிரஜ பாஷையில சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதான் கிருஷ்ண சத்தியம் போல. அந்த மாதிரி அந்த ராதா சல்சிக்கன்னு பேரு. பூகர்ப கோஸ்வாமி அவருக்கு தான் இந்த மூர்த்தி கிடைச்சது. பிருந்தாவனத்துக்கு ரொம்ப முன்னாடியே வந்த மூர்த்தி அவன்தான். அங்கேயே இவர் பூஜை பண்ண அங்கேயே செட்டில் ஆகிறான். இவனுக்கும் தனியா ஒரு கோவில் உண்டு. ஒரு சிட்டியில அதை பண்ண முடியலன்றதுனால ராதா தாமோதரனோட வந்து நின்றுட்டான். ஸோ ராதா தாமோதர் கோவில்ல ராதா லெஃப்ட்லேருந்து ரைட், நேற்று கூட நான் போட்டோ போட்டது, ராதா பிருந்தாவன சந்திரன், லலிதா சமேத ராதா தாமோதரன், அப்புறமா ஜெயதேவர் பூஜை பண்ண ராதா மாதவன், பூகர்ப கோஸ்வாமி பூஜை பண்ண ராதா சல்சிக்கன் சுவாமி, அதுக்கப்புறமா சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்த கோவர்தன கிரிராஜனுடைய ஷிலா. அதுல தான் கிருஷ்ண சரண கமல அடையாளம், பசுவினுடைய குளம்படி அடையாளம், பகவானுடைய பாசூரி புல்லாங்குடைய அடையாளம், மாடு மேய்க்கும் குச்சியினுடைய அடையாளம், இது எல்லாம் இருக்கு. அந்த ராதா தாமோதர் கோவில் இருக்கக்கூடிய அந்த சிலையை ஒரு 4 பிரதட்சணம் பண்ணியாச்சுன்னா கோவர்தனகிரி பிரதட்சண புண்ணியம் உண்டுன்னு கண்ணனே சனாதன கோஸ்வாமிக்கு சொல்லிட்டான். நம்ம யாரும் சனாதன கோஸ்வாமி இல்லை. ஆனா நாம யாரும் அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு 10 நாள் கூட தொடர்ந்து போய் கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணவும் இல்லை. ஆனா சனாதன கோஸ்வாமின்னு சொல்லிட்டா நமக்கும் அது அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்த அனுகிரகத்தை நாமும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இந்த ராதா தாமோதர் கோவில்ல இருக்கு. அங்கேதான் ரூப கோஸ்வாமியினுடைய பஜன குட்டீரம், ரூப கோஸ்வாமியினுடைய அழகான சமாதி எல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கே அந்த ரூப கோஸ்வாமியினுடைய பஜன் குட்டீர் சமாதி அங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு ஜன்னல் தெரியும். அந்த ஜன்னல் வந்து ஒரு சின்ன சமையல் கட்டு மாதிரி இருக்கும். இஸ்கான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம், ஏசி பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா அப்படின்னு சொல்ல முடியாது, பிரபுபாதர் அப்படின்னுமே அவர்
அங்க உட்கார்ந்து நிறைய நாமஜபம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அவருடைய பஜன் குட்டீரம் அங்க உண்டு. அங்க உட்கார்ந்து அவர் அவ்வளவு பஜனை பண்ணியிருக்கார். அங்க உட்கார்ந்து அவர் டெய்லி பாகவதத்துக்கு இங்கிலீஷ் மீனிங் எழுதினார். டெய்லி அங்க சமையல் பண்ணிட்டு அழகா இந்த ரூப கோஸ்வாமியினுடைய பஜன குட்டீரம் சமாதி ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு நாமஜபம் பண்ணிட்டு அங்கேயே சமைச்சிட்டு அங்கேயே அதை பார்த்துட்டு தான் பிரசாதமே எடுத்துப்பார். அங்கதான் அவருக்கு அவர் எழுதியிருக்கார், ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி இவர்களுடைய தரிசனம் சொப்பனத்துல கிடைச்சது அப்படின்னு எழுதியிருக்கார். அதன் பிறகு அங்கிருந்து தான் அவருக்கு ஒரு ஆக்ஞை கிடைச்சது. அங்கிருந்து கிளம்பிதான் ஃபாரின் போனார். 74 வயசுல என்னமோ தான் ஃபாரின் கிளம்பி போய் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற விரக்ஷமா வளர்ந்திருக்கு மகாமந்திரம்னா இது எல்லாத்துக்கும் விதை போட்டது இந்த ராதா தாமோதரன் தான். ஏன்னா சைதன்ய மகாபிரபு ரொம்ப பிடிச்சவர் ரூப கோஸ்வாமி. முதல்ல பிருந்தாவனத்துக்கு வந்தது அவர் தான். அவரும் அவருடைய தம்பி அனூப் கோஸ்வாமின்னு பேரு, ஸ்ரீவல்லபன்னு பேரு. அவரோட பிள்ளை தான் ஜீவ கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி இன்னொரு சகோதரன் தான் சனாதன கோஸ்வாமி. ஸோ எல்லாரும் உட்கார்ந்துருந்தது, நிறைய பாகவத விஷயங்களை பேசினது, பரஸ்பரம் ராதா கிருஷ்ண அனுபவங்களை அசபோத்தது, நிறைய மகாமந்திரம் ஜபிச்சது, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தியானம் பண்ணது. இது எல்லாம் நடந்தது இந்த ராதா தாமோதர கோவில்ல தான். வெளியிலேருந்து பார்த்தா கோவில் மாதிரி தெரியாது, சின்னதாக ஒரு ஹவேலி அதான் சொல்லுவா, ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு ஸ்தலம் இந்த ராதா தாமோதர கோவில். அங்கே கோசாலா உண்டு. ஆனந்தமா பகவானுக்கு அந்த ஆரத்தி சமயம் எல்லாம் ஜம்முன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ராதா தாமோதர் கோவிலுக்கு நம்ம இம்லித்தலா அங்கேருந்து சைடில் அப்படி வெளில வந்துட்டு அழகாக திரும்பியாச்சுன்னா ராதா தாமோதரனுடைய கோவில் வந்துடும். ஸோ இந்த ராதா தாமோதரர் கோவிலில் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 நாளாக சொல்லிட்டேன், திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே அழகா இந்த ராதா தாமோதர கோவிலில் தான் கிடைக்கிறது, பார்க்கலாம். சரியா? நமக்கு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் கொடுத்தது இந்த ராதா தாமோதரன் தான் கொடுத்தான். இது எல்லாமே சேவா குஞ்சத்தினுடைய இடங்கள் தான். இன்னைக்கு தான் நடுநடுல வீடுகள் ஆசிரமங்கள்லாம் வந்தாச்சு, சின்ன சின்ன கல்லி தெருக்கள்லாம் குறுக்கு சந்தெல்லாம் வந்தாச்சு. ஒரு காலத்துல இது சேவா குஞ்சு இதெல்லாம் சேர்ந்து வெறும் காடாக இருந்தது தான். இப்ப அதெல்லாம் காடுன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க கூட மாட்டோம். அங்கதான் இந்த லோயி பஜார்னு பக்கத்துல உண்டு, இந்த ராதா தாமோதர் கோயில் பக்கத்துல தான் லோயி பஜார். அங்கதான் விதவிதமாக இந்த கிருஷ்ணனுடைய மூர்த்திகள் அங்கதான் கிடைக்கும். கிருஷ்ணன், ராதாராணி, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அப்புறம் நல்ல ஜபமாலைகள் கிடைக்கும். கிருஷ்ணனுக்கு விதவிதமான அலங்காரங்கள், பகவானுக்கு சௌரி முடியிலிருந்து சாமரத்திலிருந்து விதவிதமான ஆபரணங்கள் இருந்து அவனுக்கு ஷூ, சாக்ஸு, குல்லா, கிளவுஸு, அவனுக்குன்னு ஒரு சேரு, அவனுக்குன்னு ஒரு குட்டி பெட், இது எல்லாமே இந்த லோயி பஜார்ல அவ்வளவு அழகா கிடைக்கும். அங்கே நடக்கிற தூரம்தான் சேவா குஞ்சம். ராதைக்கு கண்ணன் சேவை செய்யும் ஒரு ஸ்தலம். இது எல்லாமே இந்த ராதா தாமோதர் கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால இந்த ராதா தாமோதர் கோவில் பிருந்தாவனத்துல கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். கூடுமானதுக்கு எல்லாரும் விஷயம் போய் வந்துறதுக்கு முக்கியமா என்னன்னா, நம்ம எல்லாத்த விட இந்த ராதா தாமோதர், ராதா பிருந்தாவன சந்திரன், ராதா மாதவன், ராதா சல்சிகன்லாம் இல்லை, அந்த சனாதன கோஸ்வாமிக்கு கண்ணன் கொடுத்த கோவர்தன கிரிராஜ சிலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போனால் அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். மற்ற சுவாமியெல்லாம் ரைட், கிருஷ்ணன் நிற்கிறான், ராதா நிற்கிறான் பார்த்துட்டு வரணும் வழிய. என்னோட ஃபேவரட் அப்படின்னா சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்த பாறையும் ரூப கோஸ்வாமியினுடைய பஜன் குட்டீரமும் அவருடைய சமாதி. அங்கே போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ரூப கோஸ்வாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு பேர் ரூப்குமார் தான்,
அதுக்கு எல்லாம் எனக்கு ஒரு ஒரு அம்மா தெரியும், அப்போ நீ தான் ரூப கோஸ்வாமியாடா அப்படின்லாம் கேட்பா. அதனாலே ரூப் அப்படின்ற பேர்லேயே ஒரு ஆசை உண்டு. அது ரூப கோஸ்வாமி பெங்காலி, அதனால ஒரு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் உண்டு. அவர் கண் அவ்வளோ அழகாக இருக்கும், அங்கே இருக்க மூர்த்தி, அந்த ஒரு சாந்தம் ரூப கோஸ்வாமிக்கு. அப்படி ஒரு தபஸ்வி, அப்படி ஒரு நாமஜபம் பண்ணக்கூடியவர். அதனால எப்போ போனாலும் அங்கே போய் கொஞ்ச நேரம் அவரோட சமாதிக்கும் அவருடைய பஜன் குட்டினோட தான் உட்காந்து எப்பொழுதுமே சன்னிதியில் அப்படி நிற்பேன். 4 பிரதட்சணம் எப்பயாவது பண்ணுவேன், இல்லாட்டி சும்மா எல்லாருக்காகவும் ஒரு சுத்திக்காரவே காட்டுவேன். ஒழிய கூடுமான வரைக்கும் இந்த கிரிராஜ் ஷிலாவை பார்ப்பேன், ரூபகோஸ்வாமி பஜன் குட்டி சமாதி இது நடுவில் உட்காந்து ஒரு நேரம் அப்படி ஜெபிச்சுருப்பேன். அப்படி வந்தவாறு விஷயத்த சொல்லுவேன். அப்புறம் அப்படி பார்த்துட்டு மற்ற எல்லாம் காட்டிட்டு அப்படி வந்துடுவேன். அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் இந்த ராதா தாமோதரன். இன்னும் யாரோ சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னா இந்த ராதா சல்ச்சிக்கன்னு நினச்சிக்கோங்க. சொல்கிறத செய்ய மாட்டான், செய்யறத சொல்ல மாட்டான். எப்பெல்லாம் நீங்கள் அப்படி இருக்கோ அப்பொழுதெல்லாம் கூட நீங்கள் சல்ச்சிக்கன் நினைச்சிக்கப்படாது. கிருஷ்ணா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி கள்ளனுக்கு ஒரு கள்ளன் உண்டோ. உங்களோட எல்லா கள்ளத்தனமும் தெரிஞ்ச பெரிய கள்ளன் ஒருத்தன் பிருந்தாவனத்தில் ராதா சல்ச்சிக்கன் நின்று இருக்கான். இப்படி பார்க்கணும்ல இந்த கல்லனை. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அந்த கல்லன் உங்களை சீக்கிரம் கூப்பிடட்டும். ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இதே இதுக்குள்ளதான் ஜீவகோஸ்வாமியுடைய சமாதியும் இருக்கு. சரியா? जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो राधा वृंदावन चंद्र की जय, जय बोलो ललिता सखी समेत राधा दामोदर भगवान की जय, जय बोलो राधा माधव भगवान की जय, जय बोलो राधा सल्चिकन स्वामी की जय, जय बोलो गोवर्धन गिरिराज शिला की जय, जय बोलो रूप गोस्वामी की जय, जय बोलो जीव गोस्वामी की जय, जय बोलो सनातन गोस्वामी की जय. राधे कृष्णा.